2026 தேர்தல் கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என பாஜக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கட்சி நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். I'm appealing Bharatiya Janata Party rank and file of Tamil Nadu wing to concentrate on membership, ongoing drive and election process in the organization elections. And at any point of time, nobody is authorized to comment on the alliance in the ensuing assembly elections of 2026. High Command will take a call with the due consultation with the local leadership and state leadership at that point of time. Now, unnecessarily, I came to know some postings are happening on certain individuals and taking a personal damaging. It is not good for the party and party leaders' image, and I am appealing to even leaders and cadre not to fall in the line of whoever the forces to disturb our party unity. கூட்டணி குறித்து தன்னிச்சையாக பேசுவதை பாஜகவினர் தவிர்க்க வேண்டும் என்று சுதாகர் ரெட்டி கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து நாம் எல்லாரும் அறிவித்தது. அதன் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் தயாராகி வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தேர்தல் களத்திற்கு மிக தீவிரமாக தயாராகி வருகிறார்கள். ஏற்கனவே உறுப்பினர் சேர்க்கை என்பது அந்த கட்சி சார்பாக மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பொதுவெளியில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறதா இல்லது மீண்டும் கூட்டணி இணைய போகிறார்களா போன்ற கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதே நேரத்தில் பாஜகவினர் பொது வலைதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பொது தளங்களிலுமே இந்த கூட்டணி குறித்து இப்பொழுதைக்கு பேசக்கூடாது. அதே போல இது சம்பந்தமான முடிவை அகில இந்திய தலைமை மாநில தலைமையுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். பிரதமரின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள், அதே போல பாரதிய ஜனதாவின் உறுப்பினர் சேர்க்கையை மிக தீவிரப்படுத்துங்கள் என்பதும் அவரது இந்த செய்தியாளருக்கான கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ பதிவின் மூலமாக புரிய வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி எதிர்வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் வெளிநாடுக்கு சென்று இந்த மாத இறுதியில் திரும்ப இருக்கிறார் இந்தியாவிற்கு. அதன் வந்த பிறகு தமிழக அரசியல் தளத்தில் பாரதிய ஜனதாவினுடைய நிலைப்பாடு, கூட்டணி வியூகங்கள் எல்லாம் அவர்கள் நடத்தக்கூடிய ஆலோசனையின் கூட்டம் வாயிலாக நமக்கு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.